லீட்ஸ் டெஸ்ட் மேட்சோட டே 1 பயங்கரமாக இருந்தது, டே 2 பயங்கரமாக இருந்துச்சு, பட் டே 3யும் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டே 3னால டே 4 டே 5 மட்டும் இல்லாமல் இந்த லீட்ஸ் டெஸ்ட் மேட்சே கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆகியிருக்கு. அப்படிங்கிறதுனால 3வது நாளும் பயங்கரமாக இருந்துச்சு, 3 நாளும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போது 4வது நாள் 5வது நாள் கண்டிப்பாக இந்த லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச் பயங்கரமாக இருக்கும். அப்போ பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. அப்படிங்கிறதுனால இது ஒரு பயங்கரமான லீட்ஸ் டெஸ்ட் மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ நல்லா பயங்கரம் அப்படி இப்படிலாம் பேசிட்டேன். ஆனால் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக இந்தியன் டீமோட சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்கள விமர்சனம் பண்ண போகிறேன். என்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க, பும்ராவுக்கு எதனால் ப்ரெஷர் அதிகமாகுது, பும்ரா அடுத்தடுத்த போட்டிகளில் ஆட முடியுமா அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் 4வது நாளில் இந்தியா கையில் 8 விக்கெட் வச்சுருக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 400 ரன் அடித்தாலும் பக்கத்தில் வந்து ஒரு 6 ரன் தான் லீடு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணும், இந்த மேட்சை இந்தியா ஜெயிப்பாங்களா, இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா, டிராகுமா, 3 ரிசல்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னைக்கு யார் பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோவில் பின்னாடி பேச போகிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் ஹெடிங்லியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 3யோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 4ஓட ப்ரீ அனாலிசிஸ் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல பார்க்க வந்துருக்கிறீங்க. டே 3 இங்கிலாந்துக்கா இந்தியாவுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கம் போல, பட் ஆனால் இங்கிலாண்டோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் போப் இயர்லியாக போனார், ஆனால் ஸ்டோக்ஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித், ஓக்ஸு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 200-250 ரன் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா மச்சான அடித்து வச்சுட்டாங்க. என்னங்க 6 ரன் தான் லீடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ அடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு இல்லை இங்கிலாண்டு தான் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பக்கம் இந்தியா வந்து இன்றைக்கி ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸில் மொத்தமாக விக்கெட்டை விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், இங்கிலாண்டோட டே, இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் நின்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் ஒரு 6 ரன் லீடு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி நாள் ஷேர்டை தான் நான் பார்க்குறேன். டே 4 டே 5ல் மொத்தம் 6 செஷன் இருக்குது. 6 செஷனில் யார் அதிகமான செஷன்ஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டர்ஸ், இந்தியன் பவுலர்ஸ்களில் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அடிச்சுக்கோங்கிற மாதிரி போடுறாங்க. பேட்டிங் விக்கெட்டும் அடிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. அவுட்ஃபீல்டும் ப்ளீஸ் தயவுசெஞ்சு அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்கும் போது அடிச்சுக்காம இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கணும். ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி, இப்போ ஸ்டோக்ஸ் எப்படி அவுட் ஆனாருன்னு நினைக்கிறீங்க, வெளில போகிற பாலை நோண்டி விட்டு தான் அவுட் ஆனாங்க. இந்த ஜேமி ஸ்மித் புல்லு 6 அடிச்சாரு, அவுட் ஆனாரு. ஓலிபப் எப்படி அவுட் ஆனாரு, அப்படிதான் அவுட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிச்சுட்டு இருக்கும்போது டப்புனு இப்படி ஒரு பாலில் வரும், இந்த ஒரு பாலில் வந்து அவுட் ஆவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டோட வேகம், அதாவது இந்தியா 115 ஓவரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 472 கிட்டத்தட்ட வந்து அடித்தாங்க. ஆனால் இவங்க 100 ஓவரே அடிச்சிட்டாங்க, எங்கேயும் எந்த விதமான சலனமும் இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்க இந்தியாவோட நல்ல கண்ட்ரோலில் இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியாவோட ரொம்ப குயிக்காக இருந்தாங்கிறதுனால இன்னும் ஒரு 10-15 ஓவர் ஆடி இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக 150 ரன் வந்து லீடு வச்சிருந்துருப்பாங்க. இதுலேயும் ஹாரி ப்ரூக்லாம் இருக்காருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ்னு வந்துட்டா அடி. சரி, அப்படியே நான் இந்த பக்கம் இந்தியன் டீமோட பவுலிங்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். நான் இங்கே இந்தியன் டீமோட பவுலிங் பற்றி பேசும்போது அப்படியே இங்கிலாண்டோட பேட்டிங் பற்றி கண்டிப்பாக பேச தான் போகிறேன். சரி, ஒரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு ஒரு 5 எடுத்துருக்கிறாரு, ரெக்கார்ட் மேலே ரெக்கார்டு ஒரு பக்கம் படைக்கிறாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ் அதை சொல்லலைங்க அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அப்படி எப்படி விக்கெட் விழுதுன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த விக்கெட்டுக்கான பால் தவிர மற்ற பால்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோசமாகவும் போடலாம், இல்லை நல்லாவும் போட்டாங்க, மோசமாகவும் போட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, 25 ஓவர் 2 பேரும் போடுறாங்க, மெய்டனே இல்லாமல் போடுறாங்க, ஒரு 50 ஓவர் மெய்டன் இல்லாமல் போடுறாங்க, 250 ரன் கொடுக்குறாங்க. ஒருத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஓவர் போடுறாரு, 83 ரன் மட்டும் தான் கொடுக்குறாரு, 5 மெய்டனு 5 விக்கெட் எடுக்கிறாரு. இன்னொரு ஸ்பின்னர் ஒருத்தர் போடுறாரு, அவரும் மெய்டன் போடுறாரு, ரன் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் இன்னொருத்தவர் ஷர்துல் தாக்கூர் எதனால் இருக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பும்ரா அப்படிங்கிற பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிற்குது. மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியவில்லை. பிக்சரில் பேப்பரை தாண்டி வெளில போயிட்டாங்க. அது சின்ன பேப்பர் கிடையாது, ரொம்ப பெரிய பேப்பர். அந்த பேப்பரை தாண்டி வெளியில் போய் நிற்கிறாங்க. ஒயிட் பாலோட லைன் லெங்க் போடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஓடியோட லைன் லெங்க் போடுறாங்க சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும். அப்படிங்கும்போது இன்னொரு ரெண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக போட்டாலும் பும்ராவுக்கு விக்கெட்டும் வர மாட்டேங்குது, ரன் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்கவும் மாட்டேங்குது. ஓக்ஸும் பிரைடன் கர்ஸும் ஆடும்போது ஓவருக்கு 10 ரன்னு 11 ரன்னு 14 ரன் போயிட்டு இருந்துச்சு. பவுண்டரி போய்கிட்டே இருக்குது. பவுண்டரி எங்கேயும் நிற்கவும் இல்லை. ஓவருக்கு 4 ரன்னு ஒரு ப்ரூக்கு, ஸ்டோக்ஸு, ஜேமி ஸ்மித் அடிக்கிறாங்கிறது வேற. ஆனா இந்த பக்கம் ஓக்ஸும் கர்ஸும் இருக்கும் போது 4 ரன்னு 5 ரன்னு குறையாம, ஓவருக்கு ஒரு பவுண்டரி குறையாம போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதில் பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஒத்துக்கிறேன், லைன் லெங்க்ல போட்டாங்க. நானும் மேட்ச் பார்த்தேன். ஸ்டோக்ஸுக்கு சூப்பராக செட்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க பார்த்தேன். பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி ஷார்ட் பால்லாம் போட்டு ஜேமி ஸ்மித் எடுத்தாருங்கிறத பார்த்தேன். புரியுது. ஓலி பேப்பர் கீரில் விக்கெட் எடுத்தாரு, அதெல்லாம் புரியுது. ஆனால் சில பல நல்ல ஸ்பெல்லுகள்லாம் இருக்கு. அந்த நல்ல ஸ்பெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிற மாதிரியான பால்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஹாரி ப்ரூக்கு வந்து அடிச்ச ஒவ்வொரு பாலும் பாருங்க, ஹேமர் சீரியஸ்லி ஹேமர். வெளில போடுறாங்கன்னா அடிக்கிறாரு. சிராஜா பலவந்தமா அடிக்கிறாரு, நம்ம தாராளமா சொல்லலாம். ஸோ எதுக்கு மேலே நான் எப்படி என்ன சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. இந்திய டீமோட பவுலிங் அட்டாக், எஸ்பெஷலி முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, அதான் சொல்கிறாங்க விக்கெட்டில் ஒன்றும் கிடையாது. ஆனால் கன்சிஸ்டண்டான லைன் லெங்க். ஏன் பும்ராவை அடிக்க மாட்டுறாங்க? பும்ராவுக்கு மட்டும் ஏன் மெய்டன் ஆகுது? ஏன் பும்ராவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் விடுது? பும்ராவை மொத்தமாக அடிக்கலாம் இல்லை, பும்ராவை அடித்தாங்க. ஆனால் பும்ராவை எவ்வளோ அடித்தாங்க? 10வது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச்கள் ட்ராப் பண்ணுறாங்க. ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாதிரி நல்லா செட்டப் பண்ணார். ஹாரி ப்ரூக்கு சூப்பராக செட்டப் பண்ணார். நேற்றுக்கு நோ பாலில் பும்ரா கிட்ட எஸ்கேப் ஆனார் டக் அவுட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு 50 இருக்கும்போது வந்து பண்ணிட்டு அவருக்கு கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணுறாரு. ஜடேஜா ஒரு ஓவரில் டேர்ன் இருந்துச்சு, டேர்ன் கிடச்சிச்சு. ஒரு மாதிரி கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலி பாயிண்ட்லாம் வைக்கட்டுமா, ஃபீல்டர் உள்ள வைக்கட்டுமாலாம் கேட்டு ஒரு மாதிரி விற்கிற அளவுக்கு டேர்ன் இருந்துச்சு. அங்கே விட்டாங்க. திரும்பி 99ல் தான் மாட்டினாங்க. இதுக்கடையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் பும்ராவோட பவுலிங்கில் அகைன் கேட்சை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ கேட்சை விடுறாங்க, ரன்னர் லீக் பண்ணுறாங்க, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாளில் இந்திய டீமோட பவுலிங் இருந்துச்சு. இப்போ ஒரு தாட் எனக்கு தோணுது. இப்போ டே 4ல் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொற்ப ரன்ல ஆல் அவுட் ஆகி இப்போ டார்கெட் 210 வரும்பொழுது இந்த 210 எப்படி இந்தியா டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இந்தியன் டீமோட பவுலர்ஸ் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இல்லை இந்தியன் டீமோட பவுலர்ஸ்களுக்கு எவ்வளோ ரன்கள் தேவை, 250 300 பாஸ், 100 ஓவரில் 400 அடிக்கிறாங்க பாஸ், ரன் ரேட் 4ங்கிற மேனிக்கு அடிக்கிறாங்க பாஸ், ரன் ரேட் 4, இப்போ 100 ஓவர் அப்படின்னா 400 ரன் தாராளமாக அடிப்பாங்க பாஸ். இவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு நாளைக்கு 90 ஓவர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10 ஓவர் சேஸ் பண்ணிக்கோ, 100 ஓவர் வச்சுக்கணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறாங்க. இப்போ நாளைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு 20 ஓவர் கிடைக்குதுன்னா 4 ரன் நீங்கள் வச்சாலும் அடிப்பாங்க, 3 ரன் வச்சாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பும்ராவோட ஸ்பெல் மட்டும் தான் இந்தியா நம்பி இருக்குது. புரியுது, விக்கெட் ஸ்லோவாகிடுச்சு, பேட்டிங் சாதகமாக தான் இருக்கு. பட் மெய்டன் வர மாட்டேன். இந்த பக்கம் இங்கிலாந்து சைடில் மெய்டன் போடுறாங்க, அந்த பக்கத்தில் இந்தியன் டீம் சைடில் ஏன் மெய்டன் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத மட்டும் தான் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக்கோட கேமை நான் சொன்னல அடிக்கிறாரு, மலுக்குன்னு அடிக்கிறாரு. சில பல நல்ல டிஃபென்சஸ் பார்க்க முடியுது, சாலிட் பிளாக்ஸுகளை பார்க்க முடியுது. அகேன்ஸ்ட் ஸ்பின், அதாவது ஜடேஜாவை பேக் ஃபுட்டில் நல்லா ஆனார், ஃப்ரண்ட் ஃபுட்டில் டிஃபென்ஸ் நல்லாவும் ஆனார். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சாலிட் பிளாக்ஸ் தாண்டி வெறும் பிளாக்குக்கு மட்டுமே போகாமல் டீமோட பிளான் என்ன, ஓவருக்கு நம்ம 4ங்கிற ரன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது ஒன்று, அதில் ரிஸ்க் சில இடங்களில் எடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ சில பல பால் ஒரு ரிஸ்க் எடுத்தார். அந்த சில பல பால் ரிஸ்க் எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அடித்தார் ஹாரி ப்ரூக். ஆக்சுவலி அங்கே வந்து நம்பர் 2 டெஸ்ட் பேட்டர் அவர், அதாவது நம்பர் 2லன்னா ரூட்டுக்கு அப்புறம் அவரு தான். இப்போ ஒயிட் பாலோட கேப்டனாக இருக்கிறாரு ஹாரி ப்ரூக். ஸோ அவுட் சைட் இங்கிலாண்டில் அவரோட நம்பர் சொல்லுவாங்க, பாகிஸ்தானில் நிறைய அடிச்சிருக்கிறாரு. பட் இந்தியாவில் வந்து அவரால் எதுவும் பண்ணவும் முடியல. ஆனால் ஹாரி ப்ரூக்கால கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த 50-70 போயிட்டாருன்னா அது 100 கன்வெர்ட் பண்ண முடியும். அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஹாரி ப்ரூக்கு கிட்ட நான் வியந்த விஷயம், நியூசிலாண்ட்லேயும் அதை பண்ணியிருக்கிறாரு. ஒரு 50-70 போயிட்டா 70 ஒரு 100 கன்வெர்ட் பண்ணிடுவார். பட் அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சது, லக் இருந்துச்சு, லக்கி மேனாக இருந்தார். பட் 99ல் அவுட் ஆனது தான்
எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அது அவரோட ஹோம் கிரவுண்ட் ஹாம்ஷயரில் டீமுக்காக அவர் ஆடுறாரு ஹெடிங்லியில். ஸோ அவரோட ஹோம் கிரவுண்டில் அவரோட 100 அடிக்க முடியலங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் பிரைட் ஃபியூச்சர் ஹேரி ப்ரூக், அதாவது பேஸ்பால் இப்படி தான் ஆட போகிறோங்கிறாங்க. அதை அவங்களோட ஒரு ஹேரி ப்ரூக் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார், இவர் தான் அடுத்ததுங்கிற ஒரு மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறவர், அது செம்மையாக அன்னைக்கு ஆடினார். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி நான் கொஞ்சம் லைட்டாக புகழ்ந்து பேசிக்கிட்டுமா. இப்போ 2018 இங்கிலாந்து சீரீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி ஒரே ஆள் இந்தியானா அந்த ஒரு ஆளோட விக்கெட் எடுத்துட்டிங்கன்னா மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க, பட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் மட்டும் போராடிட்டு இருப்பாரு, விராட் கோலி. எனக்கு இப்போது பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ராவை ஒரு விராட் கோலி மாதிரி நான் பார்க்குறேன். என்னன்னா கோலி 100 அடிப்பார், மற்றவங்கெல்லாம் சொற்பரன்ல அவுட் ஆவாங்க. இப்போ எனக்கு விராட் கோலி இடத்துல பும்ராவா தெரியறாரு. பும்ரா ஒருத்தவரா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதை நான் கோலியோட சீரீஸ்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் பும்ராவோட சீரீஸ்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு பும்ரா. ஆனா ஒரே ஒரு பயம் இருக்குது, அதாவது சிராஜ் பிரசித் கிருஷ்ணாலாம் இப்படி போடுறதுனால எங்க பும்ராவுக்கு உடம்பு பிரச்சனை வந்துருமோ, ஒர்க் லோட் அதிகமாகிருமோ அப்படிங்கிறதும் எனக்கு பர்டிகுலராக தோணுது. தென் கேச்சஸ்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், பும்ரா 5 ஃபர்லாம் இல்லை 7 ஃபர். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து ஒரு 150 ரன்னு 200 ரன்னு கம்மியாகவே மட்டுப்படுத்திருக்கலாம். இந்தியா 250 ரன் 100 ரன்னு லீடில் இருந்திருப்பாங்க. பட் பும்ரா, அதாவது நான் சொல்லியிருப்பேன், இந்தியாவுக்கு முன்னாடி கபில் தேவ், ஆஸ்திரேலியாவுக்கு பேட் கமின்ஸ், இப்போ இந்தியாவுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா. அதாவது பும்ரா வந்து ஒரு இந்தியன்ஸுகளோட ரெக்கார்டை முறியடிச்சிட்டாரு அப்படின்னு இல்லாமல் ஏஷியன்ஸ்களோட ரெக்கார்டை முறியடிச்சிட்டாரு, ஒரு வசீம் அக்ரமோட ரெக்கார்டை முறியடிச்சிட்டாரு, ஒரு இம்ரான் கானோட ரெக்கார்டை முறியடிச்சிட்டாரு, ஒரு ஜக்கீர் கானோட ரெக்கார்டை முறியடிச்சிட்டாரு. ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முரளிதரனோ இல்லை கும்ப்ளேயோட ரெக்கார்டோ பக்கத்தில் இருக்காரு, மேலே இருக்கிறாரெல்லாம் கேட்கும் போது அவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்போ இந்தியாவுக்கு விக்கெட் வேணும் அப்படின்னா கூப்பிடுங்க ஜஸ்பிரீத் பும்ராவை. அதாவது பும்ராவோட ஸ்பெல் வந்தால் தான் விக்கெட்டு, பும்ராவால் தான் இந்த மேட்சை வந்து முடிச்சு வைக்க முடியும், பும்ராவால் தான் லீடு எடுக்க முடியும். எப்படி எது தேவைப்பட்டாலும் பும்ரான்னு சொல்லிட்டு பும்ராவை டிபெண்ட் பண்ணியே டீம் இந்தியா இருக்கிறாங்க. இது நல்லதும் கூட, இது கெட்டதும் கூட. ஆனால் ஒன்று சொல்லுவேன், அவர் ஏலியனா கடவுளாக தெரில, பட் பும்ரா வந்து நான் வேற மாதிரி ஒரு ரேஞ்சில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ 6 ரன் லீடோட இந்தியா பேட் பண்ணுறாங்க. இன்னும் 2 நாள் இருக்குது. இப்போ மாதிரி கிளவுடியாகவும் இருக்குது, மழை அப்பப்போ வந்துக்கிட்டு இருந்தது. டார்கெட் செட் பண்ணணும். இப்போது இந்த மேட்சுக்கு 3 ரிசல்ட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியன் டீம் ஒரு யங் டீம் 472 அடிச்சாச்சு. பட் இருந்தாலும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஏர்லியாக ஜெய்ஸ்வால் போயிட்டாரு. ஸோ ஜெய்ஸ்வால் இருந்து ஆடி இருந்தால் அந்த மேட்சோட கதை வேற. பட் ஜெய்ஸ்வால் ஏர்லியாக அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இப்போது KL ராகுல், சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பென் ஸ்டோக்ஸ் டவுன் லெக் சைட் போட்டு ஒரு லெக் ஸ்லிப்பு ஒரு லெக் அலி வச்சு எடுத்தார். இப்போது சாய் சுதர்ஷனும் KL ராகுலும் ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டராக ஆடக்கூடியவங்க, ஒரே மாதிரி கேரக்டர், ஒரு மாதிரி டெக்னிக்கலி சவுண்டர் பிளேயர். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதாவது KL ராகுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஆஃப் ஸ்டெம்பை காமிச்சு விளையாண்டாரு. ஆனால் சமய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவார், கரெக்டாக பாலை லீவ் பண்ணி ஆடுவார். பால் அந்த ஆஃப் ஸ்டெம் பாலை அவுட் ஆஃப் ஸ்டெம் பாலை அவர் கரெக்டாக பார்த்து லீவ் பண்ணுறாரு. ஓகேங்களா. இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் கார்டு எடுக்கிறது, அதாவது KL ராகுல் கார்டு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லெக் இல்லை, ஆல்மோஸ்ட் அவர் மாதிரி லெக் ஸ்டெம்புக்கு கார்டு எடுத்து ஆடுவார். பட் சாய் சுதர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டரு, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் லெக் இல்லாமல் மிடில் ஸ்டெம்புக்கு ஒரு மாதிரி கார்டு எடுத்து அவர் லெக் ஸ்டெம்பை காட்டி ஆடுவார், ஆஃப் ஸ்டெம்பை க்ளோஸ் பண்ணி அவர் ஆடுவார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சது ஆஃப் ஸ்டெம்பால் விடுறது, கரெக்டாக லீவ் பண்ணி ஆடினாங்க. சாய் சுதர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அவுட் ஆன விதம், அதுவும் டக் அவுட், இதெல்லாமே மைண்டில் இருந்துச்சு. தென் பெரிய ஒரு ஸ்கோர் போடணும். பட் சாய் சுதர்ஷன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லாவும் ஆனார், சாஃப்ட் ஹேண்டில் ஆனார். ஃபர்ஸ்ட் ரன்னே எட்ஜில் வந்துச்சு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜில் அவருக்கு என்ன வந்துச்சு, திருப்பி பேக் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளிக் ஒன்று ஆனார். ஸ்டோக்ஸ் மாதிரி நல்லா பேக் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஆனார் இருந்துச்சு. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் கரெக்டாக டவுன் லெக் சைட் போடுவோம். இந்தியன்ஸ் அப்படின்னாலே அவங்க லெஃப்ட் சைட் போட்டால் அவங்க ஃப்ளிக் ஆடுவாங்க, எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆடும் போது இந்த பேசிக்ஸ் அது சொல்லுவாங்கள்ல, ஸோ அது கூடவே இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு அவர் வெளியில் வந்துடுவார். கரெக்டாக ஸ்டோக்ஸோட பொறியில் விழுந்தார். ஆனால் நீங்கள் சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சிருக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸாக பார்க்குறேன். பட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% ஒரு KL ராகுல் மாதிரி 80% மாறலாம்.
ஒரு 70% நான் சொல்ல ஒரு 65% இருந்துச்சு. ஏன்னா சாஃப்ட் ஹேண்ட் ஹார்ட் ஹேண்டில் சில இடங்கள் ஆடி சில இடங்கள் எஜ்ஜு மூலமாக ரன்கள் எடுத்துக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் இன்னைக்கு கேஎல் ராகுல் அவரை பேசி வச்சு ஆட வச்சுக்கிட்டு இருந்தாரு. பஷீரோட ஓவர் ஒரு 13வது ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுன்ஸ் இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பேசி ஆட வச்சார் சாய் சுதர்ஷனுக்கு. அடுத்த மேட்ச் இருப்பாரா இல்லையா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இன்னிங்ஸில் வந்து ஒரு மாதிரி அவரோட நர்வஸ்னஸ் போயிருச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் நீங்கள் அப்படியே கேஎல் ராகுல் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலோட இன்னிங்ஸை பார்க்கறதுக்கு கண் கோடிகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கவர் டிரைவ் பொழிச்சுன்னு கவர் டிரைவ். அதாவது இப்போதைக்கு டீமில் டெக்னிக்கலி சவுண்டர் ஒரு பிளேயர்னா அது கேஎல் ராகுல் தான். பேட்டிங்கில் அவர் தான் சீனியர், அதுவும் விக்கெட் முழா இருக்குங்கிறத தாண்டி கேஎல் ராகுலுக்கு ஒரு முன்னாடி போடுவோம், போன இன்னிங்ஸ் மாதிரி அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க மேலே போட்டுட்டே இருந்தாங்க. கேஎல் ராகுலுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், போன இன்னிங்ஸ்ல நான் ஒரு 100 அடிக்க வேண்டிய இன்னிங்ஸ்யா இப்படி அவுட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா போன இன்னிங்ஸ்ல அவுட் ஆயிட்டேன் கவர் டிரைவ் ஆடும்போதுனால கவர் டிரைவ் ஆடாம கிடையாது. கவர் டிரைவ் சூப்பரா பொழிச்சுன்னு ஜோஸ்டங் வந்தாலும் அடிச்சாரு, ஓக்ஸ் வந்தாலும் அடிச்சாரு, கர்ஸ் வந்தாலும் அடிச்சாரு. கேஎல் ராகுல் நான் ஆடிக்கிட்டே இருப்பேன் ஆடிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அவரோட இந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் பாலை வந்து லீவ் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஃபென்ஸ் தாண்டி இந்த ஸ்டெம்பு நடந்தா டிஃபென்ஸ், செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் பால் வந்து லீவ் பண்ணி ஆடுறது, இன்னும் வெளில போட்டால் கரெக்டாக டிரைவ் ஒன்று ஆடுறதுன்னு ஆனாரு. சில நேரங்களில் ஒரு மாதிரி நேராகவும் ஆனாரு. அவரோட வேகானுவில லைட்டாக நான் செக் பண்ணிட்டு பேசும்பொழுது லெக் சைடில் ஆனதை தாண்டி ஆஃப் சைடில் எக்கச்சக்கமான பவுண்டரிஸ் அவர்கிட்ட பார்க்க முடியுது. எல்லாரையும் ஆனாரு. அவர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போதைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90ல் இருக்கிறாங்க. கில் வரும்போது தேர்ட் மேல பிச்சுக்கிட்டு போச்சு, ஸ்லிப் கார்னரில் வச்சதுனால ஸ்டோக்ஸோட பால். பட் ஆனால் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட உடல் பொருள் ஆவி இனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் வச்சு திணிச்சு போட்டு தான் சாய் சுதர்ஷனோட விக்கெட் எடுத்தார். இன்னொரு பக்கம் வந்து அவர் ரொம்ப கேஎல் ராகுலுக்கு போன மாதிரிலாம் எனக்கு தெரியல. சாய் சுதர்ஷனை வர வச்சு சாய் சுதர்ஷனை போட்டு சாய் சுதர்ஷனை எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் பிளானாகவும் இருந்தது, எடுத்தார். பட் ஆனால் கில்லோட விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் ஆர்வம் காட்டினார். இந்தியா 96 ரன் லீடில் இருக்கிறாங்க. இப்போது டே 3யோட ரிவ்யூ முடிவடைஞ்சது. பட் இன்றைய தினத்தோட பயங்கரமான இன்னிங்ஸ் யாரோடது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கோட இன்னிங்ஸ் தான். ஆமாம், நேற்றுக்கு வந்து பும்ராங் ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு, இன்றைக்கி 2, ஓகேங்களா. அது டே 2 இல்லாமல் டே 3 இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரூக்கோட இன்னிங்ஸ் பயங்கரமாக இருக்குது. 0ல் விட்டாங்க, திரும்பி அங்கேருந்து பிடின்னு பிடிச்சிட்டு போனார். 50ல் விட்டாங்க, திரும்பி அங்கேருந்து பிடின்னு பிடிச்சி போய் 99ல் அவுட் ஆனார். இப்போ டே 4ஓட ப்ரிவியூக்குள்ள வரும்பொழுது இப்போ இந்தியா எவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும், மழை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 4 மழை இல்லை, டே 5 மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு இங்கிலாண்டோட வெதரில் எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. ஏன்னா தெரியல, திடீர்னு மழை வரும், திடீர்னு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் மழை இல்லை, அது மாதிரி க்ளவுடியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ முழுசாக விளையாடுவாங்க. மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு டே 3ல ஓவர்ஸ் கட் ஆனதுங்கிறதுனால. சரி, ஓகே. கேஎல் ராகுல் கில்லு பேட்டிங் டெய்லு பெருசாக இருக்குது, டவுட்டே கிடையாது. இப்போது பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவருக்கு மேலே 22-3 ஓவர் போயிடுச்சு. பால் கொஞ்சம் பழசு ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ பென் ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம், பென் ஸ்டோக்ஸ் எக்ஸ்பர்ட். பட் காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனால மறுபடியும் அவங்க நியூ பால் பவுலர்ஸில் விடுவார். ஓக்ஸு அப்புறம் டங்கு கர்ஸ் விட்டுட்டு இவர் வருவார். ஸோ மிடில் ஓவர்ஸில் எப்படியும் ஒரு விக்கெட்டு 90 ரன் அடிச்சிருக்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2.5 செஷன் இல்லை 4 ஃபுல்லாக விளையாண்டு ஆகணும். விளையாடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், விளையாண்டு ஆகணும். ஒருவேளை 2 செஷனோட ஆல் அவுட் ஆகிட்டாங்க, ஒரு செஷனோட ஆல் அவுட் ஆனாங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா மறந்துட வேண்டியதான். ஏன்னா விக்கெட் எப்படி இருக்குது, இந்தியாவோட பவுலர்கள் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கிலாண்டோட பவுலர்ஸ் இந்தியாவோட அக்யூரேட்டாக போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியன் டீமோட பேட்டர்ஸுக்குள்ள இப்போ உங்களுக்கு கேஎல் ராகுல், கில்லு, ஷர்துல் தாக்கூர் கீழே, ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட் இவங்களாம் இருக்கிறாங்க. ரிஷப் பண்ட் வந்து ஒரு 50 அடிக்கிறது 70 ரன்னு இல்லாமல் எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக, நான் ஆரம்பத்தில் பேசியிருப்பேன், இங்கிலாந்து 100 ஓவரை 472 ரன் அடிக்கிறாங்க. ஓவருக்கு 4 ரன் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா 100 ஓவரை 400-450 ரன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுது. ஸோ இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 90 ஓவர் ஒரு நாளுக்கு, 5வது நாள் ரிசல்ட்டுக்காக 10 ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு 4வது நாள், 3வது நாள் சீக்கிரம் மேட்ச் முடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ஓவர் இன்னைக்கு கொடுக்குறாங்க, 5 ஓவர் கொடுக்குறாங்க, இருக்கிற ஓவர் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒருவேளை இந்தியாவை இயர்லியாக ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, இல்லை இந்தியா வந்து 3வது செஷனில் மொத்தமாக காலி ஆகிறாங்க, இன்னொரு 10-15 ஓவர் இருக்குன்னா 100 ஓவரில் அவங்களுக்கு எப்படியும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடின ஒரு 80 ஓவரில் 70 ஓவரில் வந்து இந்தியா ஆடுற ஆட்டத்துக்கு 250 டார்கெட் வைப்பாங்களா, 300 டார்கெட் வைப்பாங்களா,
இங்கிலாந்துக்கு அது பத்தாது. ஏதர் இந்தியாவோட பவுலிங் நல்லா இருக்கும் பட்சத்தில், இங்க பாருங்க இந்தியாவோட பவுலிங் எக்ஸ்ட்ரானரியா இருக்குது, இந்தியாவோட நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா 250 இல்லை 110 போதும், இல்லை 180 போதும். ஆனால் இந்தியாவோட பவுலிங், அதாவது சிராஜ் பிரசிக்ஷனோட பவுலிங் இருக்கக்கூடிய எரர்ஸ், பட் ஓகே ஃபீல்டர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, எல்லாம் கலெக்டிவாக சரியாக நடந்துச்சுன்னா இந்தியா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ இந்தியாவோட ஃபீல்டிங், இப்போ இந்தியாவோட பவுலிங்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு நீங்கள் 350 ரன் அதாவது குறைஞ்சபட்சம் வச்சா மட்டும்தான் முடியும். 350 370 இங்கே ஞாபகம் இருக்கா? ஹேஷஸ் 2019 350 ரன் ப்ளஸ் சேஸ் பண்ணுறாங்க. பேஸ்பால் ஆரம்பிக்கிறது 370ன்னு சேஸ் பண்ணுறாங்க, அசால்ட்டாக சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 4வது நாளும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். 5வது நாள் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்னா தான் மேட்ச் ட்ரால முடியும். பட் ஆனால் 2 நாள் முழுசாக இருக்குன்னு இந்தியாவும் இங்கிலாண்டும் ஆடினாங்கன்னா டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக 4 நாள் நல்ல ஒரு விருந்து படைக்கும். திங்கட்கிழமை அதுமா. சரி, வீடியோ நிறைவடைகிறது. நான் நிறைய விஷயம் பேசிட்டேன். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுங்க இந்தியா எவ்வளோ அடிக்கலாம், இல்லை ப்ரிடிக்ட் பண்ணுங்கன்னு இல்லை, நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி சொல்லுங்க இந்தியாவோட பேட்டிங். அதாவது இன்னும் சொல்கிறேன், இந்தியாவோட பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக 200 தேவை. அந்த 200 யார் அடிப்பாங்க? கில்லு தன்னோட ஈராவை நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இப்போ அடிக்கணும் கில்லு, இப்போ 100 அடிக்கணும். பண்ட்டு அடிச்சாரு, ஸ்பைரி பல்ட்டி, இப்போ நீங்க சம்மர் ஷாட் அடிக்கிற மாதிரி 100 அடிக்கணும். KL ராகுல் சீனியர் பேட்டர், இப்போ நீங்க 100 அடிக்கணும். கருண் நாயர் கிரிக்கெட்டே எனக்கு 100 சான்ஸ் கொடுன்னு கேட்டாரு, ஆனா இப்போ அவர் இங்க அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டக் அவுட் ஆனார்ல, அது எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டு இங்க அடிக்கணும். ஸோ யார் 100 அடிக்க போறாங்க, இங்க யார் பெருசா ஸ்கோர் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அந்த பக்கத்துல இருந்து இங்கிலாந்து பவுலர் சும்மாலாம் வரமாட்டாங்க. அது எஸ்பெஷலி பென் ஸ்டோக்ஸ், அதாவது உடல் பொருள் ஆவியானத்தையும் மிடில் ஓவரில் வேற மாதிரி போடுவார். ஒரு மஜாவான ஒரு கிரிக்கெட் டேவா, பயங்கரமான ஒரு கிரிக்கெட் டேவா இருக்க போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்க, இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்களா, இல்லை இந்தியா எவ்வளோ ரன் அடித்தா சேஃபு, ஓகேங்களா? இந்தியா எவ்வளோ ரன் அடித்தா சேஃபு, இங்கிலாந்துக்கு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்க, இல்லை இங்கிலாந்துக்கு எவ்வளோ டார்கெட் வைப்பாங்க, இதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வேற எதுவும் கமெண்ட் பண்ண வேணாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Day 4 ரிவ்யூவில் உங்களை நைட் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.